வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 140வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 696வது கேள்வி பாருங்கள். 51, 99, 191 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். 51, 99, 191. இப்போ எந்த எண்ணால் வகுக்கும்போது மீதி சமமான மீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 99லேருந்து 51 மைனஸ் பண்ணுறோம். 99ல் 51 போயிடுச்சு அப்படின்னா 48. அதே மாதிரி மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை மைனஸ் பண்ணுறோம். 191லேருந்து 99 மைனஸ் பண்ணுறோம். 191ல் 99 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 92. புரியுதா? முதல் விஷயம், ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர், மூணாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் வரும்? ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 4 4 2 8 4 2 8 6 2 12. மறுபடியும் ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் வரும்? ரெண்டாம் வாய்ப்பாடு. 12 24 2 4 3 2 6. மேற்கொண்டு எந்த வாய்ப்பாட்லேயும் வராது. ஸோ இதுக்கான பொதுவான HCF 2 × 2 என்ன கிடைக்குது? 4. அப்போ எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கணும் அப்படின்னா 4ஆல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. சரிங்களா? ரெண்டாவது நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பர், மூணாவது நம்பர் வந்து செகண்ட் நம்பர். மைனஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அடுத்ததாக கேள்வி எண் 697. ரூபாய் 2400க்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. 2400 அமௌண்ட்டு, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்குறாங்க. 2 வருஷம். 2 வருஷத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? பியோட வேல்யூ 2400 × ஆறுன்றது தான் வட்டி வீதம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ 5/100 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதால 2 வாட்டி எழுதிக்கிறேன். 5/100 × 5/100. பாருங்கள், 1 5 5 2 10 0, 1 5 5 2 10 0, 1 2 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். 1 2 12 24, 1 2 6 2 12. ஸோ கடைசியான ஆன்சர் நிற்குதுன்னா 6. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் ஆப்ஷன் பி ரூபாய் 6. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 698. எக்ஸின் மதிப்பு காண்க. இது பாருங்கள், இது வடிவத்த முக்கோணங்கள் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி போகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றில் ரொம்ப சிம்பிள். இந்த பெரிய முக்கோணத்தோட இந்த பக்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 பை, அதே மாதிரி அந்த பெரிய முக்கோணத்தோட இந்த சைடு 6னா அதே மாதிரி சின்ன முக்கோணத்தோட இந்த சைடு இங்கே எடுத்தோன்னா இதே சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 2. அதே மாதிரி பெரிய முக்கோணத்தோட பேஸு எக்ஸு, சின்ன முக்கோணத்தோட பேஸு 3. புரியுதான்னு பாருங்கள். பெரிய முக்கோணத்தோட சைடு டிவைடட் பை சின்ன முக்கோணத்தோட சைடு, பெரிய முக்கோணத்தோட பேஸ் டிவைடட் பை சின்ன முக்கோணத்தோட பேஸ். இப்போ பாருங்கள், எதாவது கேன்சல் ஆகுமா? 1 2 3 2 6. இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏற்கனவே இங்கே 3 இருக்குது. 3 9. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 9. வடிவத்த முக்கோணங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இங்கே கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 699. a + b / a - b மற்றும் a³ - b³ / a³ + b³ ஆகியன இரு விகிதமுறு கோவைகள் எனில் அவற்றின் பெருக்கற் பலன். இது ரெண்டுத்தையும் பெருக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். a + b / a - b. இதுக்கு மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்றதையும் சொல்கிறேன். சரிங்களா? இன்ட்டு a³ - b³. a³ - b³ ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சுருக்குதல் டாப்பிக்கில் ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம சொல்லியிருக்கோம். a - b × a² + ab + b² டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? a³ + b³. a³ + b³ ஃபார்முலா இதே தான், நடுவில் ப்ளஸ் மைனஸ் மாறும். a + b × a² - ab + b². இப்போ இதில் பாருங்கள், a + b a + b, a - b a - b கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே a² + ab + b², a² + ab + b². கீழே a² - ab + b², a² - ab + b². ஸோ அந்த ஆன்சர் எங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் ஏவில். மீதிலெல்லாம் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது மெத்தடாக a³ + b³ a³ - b³ ஃபார்முலா தெரிஞ்சு கொண்டு வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது. எனக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் ஃபார்முலாலாம் தோணல சார், நான் வேறு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஏவுக்கு 1, பிக்கு 2, இந்த மாதிரி வேல்யூ எடுத்துக்கலாம். இதை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏவுக்கு 1 பிக்கு 2. அப்போ 1 + 2 3 பை
ஏவுக்கு 1 பிக்கு 2 1 மைனஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் 1 கியூப் மைனஸ் 2 கியூப் 1 கியூப்னா 1 2 கியூப்னா 8 1 மைனஸ் 8 மைனஸ் 7 பை அதே தான் இங்கே 1 ப்ளஸ் 8 9 ஒரு 3 3 3 9 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன நிற்குது அப்படின்னா 7 பை 3ன்னு நிற்குது. இதே ஏவுக்கு 1 பிக்கு 2ங்கிறத கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். எங்கே ஆன்சர் 7 பை 3 நிற்குதோ அதுதான் ஆன்சர். இப்போ அதுக்கு ஆப்ஷன் ஏவில் பாருங்கள் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 1 4 5 1 2 2 5 2 7 பை இங்கே 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 1 4 5 மைனஸ் 2 3 இங்கே கரெக்டாக 7 பை 3 நிற்குது பாருங்கள். மற்ற எங்கேயும் அந்த ஆப்ஷன் நிற்கலையான்னு பார்த்துக்கணும். இங்கே பெரும்பாலும் பாருங்கள் இந்த ஆப்ஷனு தான் மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணால் மேலே என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். ஆனால் நமக்கு மேலே 7 கிடைக்கணும். அதனால் இது கிடையாது. இங்கேயும் பாருங்கள் இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷனு தான் மேலே, ஆனால் மேலே இருக்கிற ஆப்ஷனு தான் கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கீழே 7 கிடைக்கும், நமக்கு கீழே 3 கிடைக்கணும். அதனால் இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் மேலே 7 ஓகே, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருந்தால் தான் 3 வரும், மைனஸ் பி ஸ்கொயர் வராது. அப்போ இதுவும் கிடையாது. நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும்னு கிடையாது. அதே ஆப்ஷனை தான் அவங்க இடம் மாற்றி கொடுத்துருக்காங்கன்றதால ஈஸியாக அந்த 7 3 நம்பரை வச்சே சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதா? மெத்தடாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணி போகிறது மாதிரி. ஒருவேளை ஃபார்முலா ஞாபகம் வரல அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏபிக்கு வேல்யூ கொடுத்து நீங்கள் டக்குன்னு போட்டு பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்ததாக 700 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. இதை நான் மெத்தடாக எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன், ஷார்ட்கட்லையும் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே சிறப்பு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நாம் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கெலாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு 3-4 வீடியோவாக நம்ம தனித்தனியாக பிரித்து போட்டிருப்போம் ஒரு ஃபார்முலாவுக்குமே. அதில் இந்த மாதிரி பரப்பளவு வரும்போது இது ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணணும். இதே மாடல் சம்மே அங்கே நம்ம சொல்லியிருக்கோம். 11 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும். ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n + 1/6 அப்படிங்கிறது ஃபார்முலாவாக சொல்லியிருப்போம். நான் என்ன சொல்லியிருப்போம்னா ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டாம், வேற ஒரு ஈஸியான வழியிலே சொல்லியிருப்போம். இப்போ முதல் நம்பர் என்ன இருக்குது, லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 24. அப்போ 24 கொண்டு வந்து எண்ணுக்கு பதில் அப்ளை பண்ணணும். 24 இன்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கான ஈஸியான வழி என்னென்னா 24க்கு அடுத்த நம்பர் 25 இன்ட்டு 24 25 கூட்டினோன்னா 49, அவ்வளோதான், பை 6. ஃபார்முலா படி பையில் 6 மைனஸ் முதல்ல அவங்க என்ன நம்பர் ஆரம்பிச்சிருக்காங்க 11, அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் மைனஸ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நம்பர் என்னது 10. அப்போ 10 இன்ட்டு 10க்கு அடுத்த நம்பர் 11 இன்ட்டு 10யும் 11யும் கூட்டினீங்கன்னா 21 பை 6. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி சுருக்குனா முடிஞ்சிச்சு. 1 6 6 4 6 24 3 2 6 I 2 10 1 3 3 7 3 21 4 25 பெருக்குனா 100 100 இன்ட்டு 49 4900 மைனஸ் I7 35 35 11 பெருக்கணுன்னா 385 4900லேருந்து 385 மைனஸ் பண்ணோன்னா 4515 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4515 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? இது மெத்தடாக போடுறது. ஒருவேளை மெத்தட் தெரியல சார், இப்போ போன கொஸ்டின் மாதிரி தான் மெத்தட் ஞாபகம் இல்லை மறந்துடுச்சு, எனக்கு ஃபார்முலா இல்லாமல் வேறு எப்படி போட முடியும் அப்படின்னா இங்கே வேறு வழி இல்லை. இந்த 11லேருந்து 24 வரைக்கும் அவங்க பரப்பளவு கேட்டிருக்கிறதால ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி தான் ஆட் பண்ணி ஆகணும். 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 14 ஸ்கொயர் பண்ணால் 196, 15 ஸ்கொயர் பண்ணால் 225. இந்த மாதிரி வேணால் என்ன பண்ணிக்கலாம் 5 5. இப்போ இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 18 ஸ்கொயர்னு 20 வரைக்கும், அதுக்கப்புறம் 24 வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு இது 3த்தையும் ஆட் பண்ணலாம். இது உண்மையிலே ரொம்ப பெரிய வேலை சொல்லப்போனால். உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கொயர் நம்பர் கரெக்டாக தெரியணும். அந்த ஸ்கொயர் வேல்யூ கரெக்டாக தெரிஞ்சு கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடுற நேரத்துக்கு அழகாக ஃபார்முலாவை ஈஸியாக படிச்சுட்டு போட்டுடலாம் பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலா ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணால் ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்குள்ளாடி ஆன்சர் வந்துடும். சரிங்களாம்மா? ஸோ ஃபார்முலா வச்சு போடுறதே உங்களுக்கு இங்கே ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் அப்படி எதுவுமே எனக்கு ஐடியாவே தோணலை, அந்த நேரத்தில் டைமும் இருக்குது, போட்டு பார்க்க முடியும் அப்படின்னா அப்போ வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? ஸோ இதோட 140வது நாளுக்கான விடைகள் முடியுது. இதோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 700 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இந்த 700 கேள்விகளுக்கு உண்டான பிடிஎஃப்யுமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபைலாக 50 கேள்விகளாக வச்சு நான் உங்களுக்கு குரூப் 100 கேள்விகளாகவே போட்டிருப்பேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நேற்றும் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் அடுத்தடுத்து ஒரு நாள் இந்த எல்லா கேள்விகளையுமே 700 கேள்விகளுமே போடுறேன். சரிங்களா? அடுத்து காலை எழுந்தவுடன் கணக்கு 141வது நாளுக்கான வினாக்கள் பாருங்கள். 701 ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும்
பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பர் எனில் பி தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 702 லேபர் என்ற வார்த்தையை KBAPTS என குறியீட்டில் எழுதினால் கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம்? 703 பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3. மேலும் அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் 8 ஆண்டுகள் எனில் பியின் தற்போதைய வயது டேஷ் ஆண்டுகள். 704 ஒரே இடத்தில் ஒரே திசையில் ABC என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர A 252 வினாடிகளும் பி 308 வினாடிகளும் சி 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர். ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள்? 705 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608 எனில் அவ்வெண்கள் முறையே. சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விகளோட விடைகள் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாம் இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.